சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோதிடம் பாகம் 1. உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றின விருப்பம், ஆசை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பெல்லில் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஜோதிடம் என்றால் என்ன? பொதுவான ஒரு இது. வான்மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் நமக்கு என்ன செய்தி சொல்கிறது அப்படிங்கிறதான் ஜோதிடம். ஷார்ட்டாக சொல்லணும்னா அதான் ஜோதிடம். அவைகள் எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு அந்த நட்சத்திரங்கள் நமக்கு யார் மூலமாக சொல்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது தான் 9 கிரகங்கள். அவை என்னென்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்களையும் நம்மளால் பார்க்க முடியுமானா 7 கிரகத்தை தான் பார்க்க முடியும். ராகு கேதுக்கெலாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவைகள் நிழல் கிரகங்கள். நிழல் கிரகங்கள்லாம் ஒரு இருள் நிறைந்த பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம், பிளாக் ஹோல். மிச்ச 7 கிரகங்களையும் நம்மளால் சாதாரண கண்ணை வச்சு டெலஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும். அடுத்த கேள்வி என்ன வரனா, இந்த கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? சூரிய ஒளி இல்லை என்றால் மனித உயிர்களே தாவரம் அதை கொண்டு வாழ முடியாது. சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணுறது நம்ம கண்கள் நல்லதுக்கு, இந்த மாதிரி தான். மனநிலை சரியில்லாதவர்கள் கூட அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இது எல்லாமே ஒரு சில காரணங்களால் கிரகங்கள் செயல்பாடு இந்த பூமியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்லலாம். சரி, கிரகங்கள் மனித வாழ்க்கையோட தொடர்பு கொண்டனா எப்படி கொண்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நட்சத்திரங்கள். மொத்த நட்சத்திரங்கள் 27. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களில் இந்த நட்சத்திரங்கள்லாம் வளம் வருகின்றன. அவையெல்லாம் ஒரே ஈக்குவலான வேகத்தில் வளம் வராது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக அந்த நட்சத்திர மண்டலத்தில் வளம் வரும். சந்திரன் வளம் வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். சூரியன் வளம் வர்றதுக்கு 1 வருடம். செவ்வாய் 1.5 ஆண்டுகள். ராகு கேதுவிற்கு 18 வருடங்கள். சனிக்கு 30 வருஷம் ஆகும். இந்த 9 கிரகங்கள்லேயும் சந்திரன் தான் வேகமாக சுற்றி வரும். சனி மெதுவாக தான் சுற்றி வரும். அதனால தான் அவரை மந்தனும் கூறுவாங்க. சனிக்கு இப்படி மெதுவாக சுற்றி வர்றதுக்கும் நம்ம புராணத்தில் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தோட சம்மந்தப்பட்டது. ராமாயணத்தில் நம்ம தலைவர் ராவணன் சம்மந்தப்பட்டது. அது என்னென்னு பார்த்துருவோமா? ராவணனுக்கு இந்திரஜித்தின்னு ஒரு பையன் உண்டு. அது எல்லாரும் ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவன் பிறப்பதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு சாகாவரம் இருக்குன்னு சொல்லி ராவணனுக்கு ஒரு ஆசை. அதனால் அவன் பிறக்கிற டயத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, நவகிரகங்கள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரையும் 11ஆம் வீட்டில் வைத்தார். 11ஆம் வீடுங்கிறது எப்போவுமே ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அதுக்கு அடுத்தான இருக்க 12ஆம் வீடு தோல்வியை குறிக்கக்கூடியது. அதனால் அவர் என்ன செஞ்சாரோ, நவகிரகங்கள் எல்லாம் 11ஆம் இடத்தில் இருந்தால் அதன் காரணமாக தன் மகன் எதில் செயல்பட்டாலும் வெற்றியே கிடைக்கும் என்பதற்காக அவர் அப்படி பண்ணார். ஆனால் இதை பார்த்த தேவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே பலசாலியாக இருக்காங்க. பையனுக்கும் இப்படி ஒரு பையன் பிறந்துட்டாங்கன்னா அவருக்கு அதுக்கடுத்து அவரை தோற்கடிக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால நாரதர்கிட்ட போய் சொல்கிறாங்க. நாரதர் என்ன செய்கிறாரு, அவர் வேலையை காட்டணும்ல, நேராக சனி பகவான்கிட்ட போகிறாரு. சனி பகவான்கிட்ட போய் ஒன்றால் தான் நாசத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் கர்மாவின் தெய்வம். அது உங்களுக்கு ஜோதிடம் படிக்க படிக்க உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அவர்கிட்ட போய் கேட்காரு. சனி பகவானும் முதல்ல மறுத்தாலும் 2வது ஒத்துக்கிட்டார். அவர் ஒத்துக்கிட்டக்கு நாங்கள் என்ன செஞ்சார்னா, இந்திரஜித் கரெக்டாக பிறக்கிற சமயத்தில் தன்னுடைய இடது காலை மட்டும் 12ஆம் வீட்டில் வைத்து விட்டார். அதாவது மூவர கண்டிஷனில் 12ஆம் வீட்டில் இடது காலை ஊனிட்டார். 12ஆம் இடம் என்னாவும் நாசத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த கட்டத்தில் இடது காலை சனி பகவான் வைத்து விட்டதால் இந்திரஜித் ஜாதகத்தில் சனி பகவான் 12ஆம் இடத்திலே காணப்பட்டார். மற்ற கிரகங்கள்லாம் 11ஆம் இடத்துல இருந்தது. இதை ராவணன் குழந்தை பிறந்த உடனே பார்த்துட்டாரு. அதை பார்த்த உடனே ராவணனுக்கு கட்டுக்கடங்காத கோபம்.
உடனே சனி பகவானை பிடிச்சி இழுத்து வந்து அவன் அரசவையில் போட்டு காலால் மிதித்து அவருடைய இடது காலை வெட்டிட்டான். இந்த கால் தானே ஊனிச்சு என் பேச்சை கேட்காமன்னு சொல்லி இடது காலை வெட்டிட்டான். இதனால தான் அவர் மெதுவாக 30 ஆண்டுகள் அவர் சுற்றி வர்றதுக்கு காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கதை உண்டு. நாம் இது வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் என்னென்ன, நவகிரகங்கள் எத்தனை, அவை வான்மண்டலத்தில் ஒருத்தரை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகுது என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். கணிக்கிறதுனா நீங்கள் பெரிய கணிதம் வேணுமோ அப்படிலாம் வேண்டாம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த 4 தெரிஞ்சாலே உங்களால் கணிக்க முடியும். ரொம்ப பெரிய படிப்பறிவுலாம் தேவையில்லை. நமக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாலே போதும். இந்த ஜாதகத்தை உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும், எந்த ஜாதகத்தையும். அடுத்து நம்ம காலங்களை பற்றி பார்ப்போம். நம்முடைய கலாச்சாரப்படி நமக்கு 4 யுகங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவங்க. முதல் யுகம் கிருத யுகம், 2வது திரேதா யுகம், 3வது துவாரக யுகம், 4வது கலியுகம். இந்த 4 யுகங்களையும் கொண்டது ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 ஆண்டுகள் கொண்டது. நாம் இப்போது 3வது யுகத்தில் இருக்கோம், கலியுகம். கலியுகத்தில் இப்போதைக்கு 5094 ஆண்டு முடிஞ்சிட்டு. ஒரு ஆண்டு என்பது 365 அரை நாட்கள் கொண்டது. இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது சூரியன் இந்த வான்மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வரும் காலம் ஆகும். சூரியன் ஒரு முறை வான்மண்டலத்தை சுற்றி விட்டால் ஒரு ஆண்டு நமக்கு முடிஞ்சிச்சு. இதுதான் நம்ம தமிழ் புத்தாண்டு. அதாவது வருடத்தின் முதல் நாள் பார்த்திங்கன்னா சூரியன் நேர் கிழக்கில் உதிக்கும். அதை தான் நம்மளுடைய புத்தாண்டாக நம்ம சித்திரை ஒன்றாக கொண்டாடுகிறோம். இப்போ இது எல்லாமே நீள்வட்ட கணக்கில் தான் நம்ம பார்த்தோம் அந்த யுகத்தை. இதை நமக்கு ஜாதகத்துக்கு எடுக்கும்போது நம்ம சதுரகமாக எடுத்துக்கணும். இந்த 12 மாதங்கள், ஒரு வருடம் முடிவதற்கு 12 மாதங்கள் ஆகிறது தமிழ் மாதப்படி. அந்த 12ஐயும் நம்ம ஜாதக கட்டமாக சதுரமாக எடுத்துக்கணும். மாதங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் இந்த யுகம் வருது, நம்ம அதை சதுரமாக எடுத்துக்கணும். அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ நம்ம மாதத்தை கட்ட வடிவில் கொண்டாந்துட்டோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சித்திரை என்பது மேசம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனம். கரெக்டாக அதுவும் 12 வருதா? இதுவும் 12 இருக்குதா? இப்போ சித்திரையில் சூரியன் இருக்குன்னா அதான் வருடத்தின் முதல் நாள் அல்லது முதல் மாதம். அது அப்படி 12 சுற்றி பங்குனி வரையும் வருஷம் முடிஞ்சு மறுபடியும் வருஷம் ஆரம்பமாகும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. ஏன்னா இதோட அடிப்படை கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இல்லை ஒரு நோட்டில் எழுதியாவது வச்சுடுங்க. இப்போது சித்திரையில் தொடங்கிய சூரியன் பங்குனியை முடியும் போது ஒரு வருடம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னேன். மொத்தம் 60 ஆண்டுகள் கணக்கு. இப்போ நம்ம சொன்ன ஒரு தலைமுறைக்கு 60 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம். அந்த 60 ஆண்டுகளுக்கும் தமிழில் பெயரும் இருக்குது. ஒரு தலைமுறை என்பது 60 ஆண்டுகள் கணக்கு. இப்போ அந்த 60 ஆண்டுகள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். 60 ஆண்டுகளோட பெயர்கள்: பிரபவ, விபவ, சுக்கில, பிரமோதுத, பிரச்சோதபதி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதான்ய, பிரமாதி, விக்ரம, விஷ, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, விய, சர்வகத்தி, சர்வதாரி, விரோதி, விக்ருதி, கர, நந்தன, விஜய, ஜய, மன்மத், துர்முகி, ஹௌவிலம்பி, விளம்பி, விகாரி, சர்வாரி, பிளவ, சுபகிருது, சோபகிருது, குரோதி, விஸ்வாச, பரபவ, பிளவங்க, கிழக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருத,
பிரிதாபி, பிரமதிச, ஆனந்த, ராசச, நல, பிங்கள, கலாயுத்தி, சித்தாதிரி, ரௌத்ரி, துன்பதி, துந்திவி, ருத்ரோகரி, ரக்ஷோனி, குரோதன, அசைய. இவை மொத்தம்தான் தமிழ் ஆண்டுகள். அதாவது நம்ம சொன்ன ஒரு தலைமுறை முடியும்னா இந்த 60 வரும். இதை நீங்கள் எப்போ பார்க்கலான்னா, நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்போம், நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த திருமண அழைப்புதலில் பார்த்திங்கன்னா சுபக்கிருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆண்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம பத்திரிக்கையில் சும்மா படிக்கும்போது படிச்சிருப்போம். ஆனால் அதில் வர்றது தமிழ் ஆண்டுகள் இன்னும் போடுற பழக்கம் இருக்குது. அடுத்து நம்ம இதை பற்றின ஜோதிடங்களை அடுத்த வீடியோவில் போக போக கொஞ்சமாக கற்றுக்கிடுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இது போல் ஜோதிடம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். சர்வம் முருகார்ப்பணம்.